கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. 4வது வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்பதாம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதாம். ஹல்லேலூயா. தேவனோடும் அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்த சபையோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி உங்களை அழைக்கிறோம், உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. மனித ஜாதி பாவத்தினால் சிதறி போய்விட்டது. பாசை குழப்பத்தினால் மேலும் சிதறிவிட்டது. இன்னும் கள்ள மதங்களினால் பல செய்கையினாலும் மனிதனுடைய ஆலோசனையினாலும் பல விதத்திலும் மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் விரோதியாக இருக்கிறார்கள். ஒருவர் வாழுகிறது இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை. மனிதர்கள் இவ்விதமாக இருக்கிறார்கள். ஒன்று அவர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பம் அல்லது ஜாதி அல்லது நாடு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நாமும் என்று சொல்லும் அளவுக்கு மனிதன் வராதவரை மனிதனுக்குள்ளே ஐக்கியமோ சமாதானமோ திருப்தியோ சந்தோஷமோ இருக்கவே இருக்காது. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி அறிவிக்கிறோம், இதை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை பற்றி அறிவிக்கும்படியான ஒரு செய்தி இவைகளிலே உண்டு. முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கடைசி வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2வது வசனம், அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 3வது வசனம், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி இதை அறிவிக்கிறோம். 5வது வசனம், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்பதாகும். கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு செய்தி உண்டு. அறிவிக்கிற செய்தியாவது தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதாகும். தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அறிவிக்கிறோம் என்று சொல்லி இந்த வேத வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட எல்லா ஜனங்களும் சபையாக வந்து அவ்விதமாக தெய்வீக ஐக்கியத்தையும் மனிதனோடு உள்ள ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. புதிய சபை ஊழியம் ஒப்புரவாகுதலின் ஊழியம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், உங்களை அழைக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் தேவனோடு ஒப்புரவாகிறதின் மூலமாக மனிதனோடு கூட ஒப்புரவாகி ஐக்கியமாக இருக்க முடியும். மெய்யான தேவன் இல்லாத மக்கள் ஒருபோதும் ஐக்கியமாக இருக்க முடியாது. உலகத்திலே மக்கள் தீமை செய்கிறதற்கு கூடுகிறார்கள், அவர்கள் தீமை செய்கிறார்கள், பின்பு பிரிந்து போய்விடுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் கிடையாது. ஏதாவது கலகத்தை பண்ணுகிறதற்கு அல்லது ஏதாவது பூஜை பண்ணுகிறதற்கு ஏதாவது அங்கே கூடி வருகிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு கூடையிலே ஆப்பிளில் இருந்து அந்த கூடையை கீழே போட்டுவிட்டால் அப்படி செதறி போய்விடுமோ, அது முடிஞ்ச உடனே அவர்கள் செதறி போகிறார்கள். ஒருவர் பகை, ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காது, ஒருவர் வெறுக்கிறது, தீழ்ப்பாய் எண்ணுகிறது, அல்லது தங்களை பெரியவர்களாக எண்ணிக்கொள்வது. இவ்விதமாக உலக ஜாதிகள் பிரிந்து கிடக்கின்றன. தீமை செய்ய ஏதாவது தவறான காரியத்திற்கு அவர்கள் கூடி வருவார்கள். மற்றபடி நன்மை செய்ய அவர்களால் முடியாது, அவர்கள் கூடி நன்மை செய்கிறதில்லை. எங்கேயாவது அந்த கூட்டங்கள் கூடுகின்றால் ஏதாவது தீமை செய்ய. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனோடும் திருச்சபையோடும் ஐக்கியமாக இருக்கும்படியாக மனிதர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம். இதன் மூலமாக மெய்யான ஐக்கியம், ஜாதி உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், முட்டாள் அறிவாளிங்கிற எந்த வித்தியாசம் இல்லாமல் சகோதரத்துவமாக சபையாக ஐக்கியமாக இருக்கக்கூடிய நிலை கிறிஸ்துவத்தின் மூலமாக தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. மற்ற மதங்கள்லாம் சில அறிவுள்ள மனிதர்கள்
மனித ஆத்மா முக்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தோன்ற பிரகாரம் மதங்களை உண்டு பண்ணார்கள். ஒரு மதத்தினுடைய கருத்துக்கும் இன்னொரு மதத்தினுடைய கருத்துக்கும் வேறுபாடு உண்டு. முக்தி என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருவரும் வெவ்வேறுமாக நினைக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் மனிதன் தன்னுடைய வருவதற்காக தேவன் காண்பித்த வழியை மார்க்கமாகவும் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 14:6 என்னாலே இல்லாமல் ஒருவரும் அவரிடத்தில் வரான். இப்படி முக்தி சேர்வதற்கு நானே வழி, அது நடக்கிறதுக்காக சத்தியத்தை நான் பேசுகிறேன், நானே சத்தியம், அதில் அடையக்கூடிய நித்திய ஜீவனம் நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முடிவில் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், முக்தி சேர மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இறைவனோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக மனிதன் படைக்கப்பட்டான். இறைவனோடு உள்ள ஐக்கியத்தை அவன் கெடுத்து கொண்டபடியினால் தங்களுக்குள்ளும் அவர்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லாமல் போயிற்று. ஆதாம் ஏவாள் மேலே குற்றஞ்சாட்டினான், ஏவாள் சாத்தான் மேலே குற்றஞ்சாட்டினான், பாம்பு மேலே குற்றஞ்சாட்டினாள் என்று பார்க்கிறோம். அந்த பாம்பு தான் ஆதி பாம்பு என்று சொல்லி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் ஐக்கியமாய் சமாதானமாய் இருக்கும்படியாக படைக்கப்பட்டான். இறைவனோடு ஐக்கியமாய் சமாதானமாய் அவன் ஆனான் என்றால் மனிதனோடும் ஐக்கியமாக இருப்பான். இந்த வேறுபாடுகள் இல்லாதபடி மனிதர்களை மனிதனாக எண்ணுவார். பொதுவாக நாம் பார்க்கிறோம் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு என்று சொல்லி, ஆனால் தேவன் மேலே இருந்து பார்க்க அவருக்கு திசை கிடையாது. நாம் பார்க்கிறோம் ஏற்ற ஆளுடையவர்களாய் அவர்கள் அந்த ஜாதி இவர்கள், இந்த ஜாதி இவர்கள், ஏழை அவர்கள் பணக்காரர் என்றாலும் தேவன் ஆத்துமாங்கிற ஒரே பார்வையிலே மேலே இருந்து பார்க்கிறார். எல்லாரும் அவருக்கு சமம், எல்லாரும் ஆத்துமாக்கள், அவ்வளோதான். அதாவது நம்முடைய பார்வை தேவனுடைய பார்வை வித்தியாசமாக. தேவனுடைய பார்வையில் பார்த்தால்தான் அதாவது சில சத்தியங்கள் விளங்கும், சில சத்தியங்களை நாம் கை கொள்ளவும் அறிவிக்கவும் முடியும். மனிதன் பாவத்தினால் மனதிலே தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறான். அப்படினால் முதலாவது அவன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்க நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகி இப்படி தொடர்பு எடுக்கலாம் என்று சொல்லி அப்போஸ்தலர் அறிவிக்கிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் அநேக மக்கள் அவரவர்கள் நேரடியாக பிதாவோடு தொடர்பு எடுத்துக்கொண்டு முக்தி சேரலாம் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். இயேசுவை விசுவாசித்தாலும் அந்த விசுவாசம் களங்கம் உள்ளதாக, குறைவுள்ளதாக இருக்கிறது. சாத்தானுக்கு எப்பொழுதுமே இயேசுவை விசுவாசிக்கிறதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, மனம் திரும்பதை பற்றி கவலை இல்லை, ஞானசாமிரதை பற்றி கவலை இல்லை. அபிஷேகம் பெற்றாலும் பெற்றுக்கொள்ளட்டும், ஆனால் ஒருபோதும் இவன் சபையாயிடக்கூடாது. சபையாயினால் இவன் ஒரே சரீரமாகிவிடுகிறான், கிறிஸ்துவோடு கூட இணைந்து விடுவான். கிறிஸ்துவோடு இணைந்து பூர்ணப்பட்டால் முக்தி போயிடுவான். எப்படியாவது இந்த கள்ள உபதேசங்கள்லாம் மனிதன் முக்தி அடைய வருகிற எடுத்துக்கொள்ளப்படாதபடி தடுக்கிறதற்காக உண்டதானதாகும். ஆனால் அவன் வேணும்னா அவனே கூட்டி கொண்டு போய் ஞானசானமே கொடுத்துருவான், அவனும் கொடுத்துருவான், அவன் ஆட்களுக்கு மூலமாக கொடுத்துருவான். இதில் முக்கிய காரியம் என்னென்றால் இந்த தவறான உபதேசங்கள் எப்படி உண்டாயிற்று என்று பார்க்கணும்னா தவறான மனிதர்கள்னாலே இது உண்டானது தான். இது பரிசுத்தவான்களால் உண்டானது அல்ல, அல்லது தேவன் வெளிப்படுத்தி செய்தது அல்ல. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்மையால் முதலாவது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இது கொலோசியர் 1:20-21 எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 முடிய எழுதியிருக்கிறது. கொலோசியர் 20:21 வாசி. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். 2 கொரிந்தியர் 5:18 முதல். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய சபை ஒப்புரவாக்குதலையும் உபதேசமாக்கும். முதலாவது அவர்களை அழைத்து பாவரிக்கை செய்து தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறதும், மனசோடு கூட சரியில்லாத காரியங்கள் அல்லது மன்னிப்பு பெற வேண்டியது அல்லது மன்னிப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் மன்னிப்பு கொடுக்கவும், யாரிடத்திலேயாவது பொருள் வாங்கி இரவலாய் வாங்கினதை
அப்படியே வைத்துக்கொண்டு மறதியாகி அவர்களும் மறந்து விட்டிருக்கிற திருப்பி கொடுக்கவும், திருடுனதை திரும்ப செலுத்தவும், வஞ்சகமாய் சம்பாதித்ததை திரும்ப ஒப்படைக்கும் விதமான காரியங்களும் செய்து மனிதன் ரட்சிப்படைவதற்கான வழிமுறைகளை அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் தான் ரட்சிப்பு உண்டாகவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அதனால் நீ ரட்சிக்க விடா, விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ஞானசானம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. கள்ள ஞானசானம் எடுத்தானா ஒப்புரவாதத்தில் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். மன்னித்தார் ஆண்டவர் என்று சொன்னால் ஆண்டவர் மன்னித்து விடுவார். அப்படினால் இப்படி போகலாம் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறது என்றால் என்ன? விசுவாசிக்கிறது என்றால் அவருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறது என்று அர்த்தம். விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. ரட்சிக்கப்பட அவன் எந்த நற்கிரியும் செய்ய வேண்டாம். அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள அவன் கீழ்ப்படிய வேண்டிய சில கட்டளைகள் உண்டு. இவ்விதமாக சரியான உபதேசம், சரியான ஒப்புரவாக்குதலை புதிய எருசலேம் சபைதான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது, நடைமுறை செய்யப்படுகிறது. மற்றவர்கள்லாம் ஒரு மட்ட உபதேசம். எப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதத்தை சொல்லுங்க. விசுவாசி ரட்சிக்கப்படுவதற்காக எந்த சபைக்கு போனால், எந்த ஊழியக்காட்டு போனால் யார்ட்டும் பாவரிக்கை செய்ய வேண்டாம். நீ வீட்டிலே இருந்து ஜெபித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி அதற்கு வேதத்தில் ஆதாரமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களெல்லாம் ரட்சிப்பை சாட்சி கொடுத்தவர்களெல்லாம் ஊழியர்களுக்கு முன்பாக கொடுத்தார்கள், சபையின் முன்னாலே தான் கொடுத்தார்கள். மேலும் என்னை குறித்து மனுஷர்கள் மத்தியிலே அறிக்கை செய்ய குறித்து நானும் பரவதன் பிதாவின்பாக அறிக்கை செய்வேன், என்னை குறித்து அறிக்கை செய்யவே நானும் மறுதளிப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நான் ஒருவர் ரட்சிக்கப்படுகிறதற்கு முதலாவது விசுவாசிக்க வேண்டும், ரெண்டாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும். வெறும் விசுவாசம் இல்லை, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூலோகங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று லூக்கா 24:47 இறைவன் சொன்னார். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. வெறும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாகாது. யாராவது வாசிக்கலாம் லூக்கா 24. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும். தேவனுடைய பிரசங்கம் மனம் திரும்புதல். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாவது கிறிஸ்துவ பிரசங்கத்திலே அவர் சொன்னது இதுதான். அந்த மாதிரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர் என்று கேட்டவர்கள் சொன்னது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது என்னென்றால் ஞானஸ்நானம் தான் ரட்சிப்பு வராது. வெறும் ஞானஸ்நானம் ரட்சிப்பு வராது, முறையான ஞானஸ்நானம் ரட்சிப்பு உண்டாகிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக? பாவ மன்னிப்புக்கென்று. பாவ மன்னிப்பு பெறுவதற்காக மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஞானஸ்நானத்தினுடைய தோற்றுவா யோவான் ஸ்நானங்களாகவும் அவர் வழிமுறை காண்பித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் ஞானஸ்நானம் அபிதமாக தான் கொடுக்கப்பட்டது. இயேசு நாமத்தினால் என்றால் அர்த்தம் இது என்றால், இப்போ இயேசு நாமத்தினால் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுகிறோம். என்னுடைய அர்த்தம் அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆபிதாவிடத்திலே எடுப்பார். இயேசு நாமத்தினால் என்றால் யூதர்களுக்கு சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். ஒரு தடவை நான் வேலைக்கு போய்விட்டேன். ஜெரிமேரில் நடந்த சம்பவம். ஒரு இயேசுநாமக்காரர், அவர் அதாவது இயேசுநாம ஸ்டடி எடுத்த ஆள் அங்கே வீட்டுக்கு வந்திருக்கிறார். என்னை தேடி, நான் இல்லை வீட்டில். அப்போ அங்கே ஒரு வாக்குவாதம் பேசிக்கிட்டு இருந்தார்கள். ஏனென்றால் இயேசுநாமம் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் அதை கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தேன். மத்தியான வேளையில் எப்பொழுதுமே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போவேன். 6 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு 2க்கு ஓவர் ஆயிரம், 2:15 2:30 வீட்டுக்கு வந்துடுவேன். அவர்கிட்ட கை கால் விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காந்து, என்ன தர்க்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போது பால்ராஜ் சொன்னார், இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்படியா, எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கறது எந்தெந்த இடத்துல இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போது இப்படி அப்போ 2:38 19 4 அது சொன்னார். அது சரி, ஆனால் அப்போது 8:16 அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இருக்குது. சரி, அப்போது அப்போஸ்தலர் 10 அப்பொழுது பேதுரு சொன்னார், நம்மை போல பரிசுத்தா பெற்றவர்களே தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க முடியும். கர்த்தர் என்று சொல்கிறது பிதாவையும் குறிப்பிடும், குமாரனையும் குறிப்பிடும், பரிசுத்த ஆவியானவரையும் குறிப்பிடும் எடுக்கும்படி சொன்னார்கள். அங்கே இன்னும் சிலர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்களுக்கு அங்கே எந்த நாமத்தை கொடுக்கப்படல? அப்படியே ஞானஸ்நானத்துக்கு நாமம் சொல்லாமலும் ஞானஸ்நானம் கொடுக்கலாமா என்று கேட்டேன். அடுத்தபடியாக கேட்டேன், அதான் இயேசு நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தாங்கிற இடம் அது எது என்றால் 19ஆம் அதிகாரம் யோவான் சானுடைய சீசர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகும்.
இயேசுவின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. இயேசுக்கு பதிலாக செய்கிறோம் என்று, இயேசுக்கு பதிலாக ஜெபம் பண்ணுறோம் இல்லையா. உதாரணமாக தாவீது 10 வாலிபர்களை அனுப்பி நாபாலிடத்தில் அனுப்பி, நல்ல நாளில் வந்தோம், உங்களுடைய கைக்கு உதவுகிற ஏதாவது அடியாருக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொடுவோம் என்று சொல்லுங்கன்னு சொன்னார். அப்படி தாவீது நாமத்தினாலே சொல்லி பின்னொன்று பேசாதுங்க. அவன் வயது அவர்களை தூசித்து விரட்டி விட்டு விட்டான். அப்போ தாவீது நாமத்தினால் சொல்கிறேன்னு அவர் சொல்லலை. இப்படி தாவீது சொல்லுகிறார், கேட்கிறார். அது தாவீதுக்கு பதிலாக நாங்கள் கேட்குறோம் என்று சொல்லி அதை சொன்னதாக வாசிக்கலாம். அது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் அந்த வேதபாகம் வரும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது கர்த்தராகிய இயேசு திட்டமாக கட்டளையிட்டார், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க என்று. ஒருபோதும் அப்போஸ்தலர் அதை மாற்றி இன்னொரு காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இன்னொரு காரியத்தை யாரும் செய்யவும் முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய தெளிவான கட்டளைக்கு மாறாக ஒரு கள்ள உபதேசம் மிடில் ஏஜில், அதாவது இடைப்பட்ட காலத்திலே உண்டாயிற்று. ஆனால் அவர்கள் சொல்லுகிறது என்ன என்றால், அந்த காலத்திலிருந்தே ஞானஸ்நானம் இயேசு நாமத்தினால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. அது எந்த வேதாதாரமும் கிடையாது என்றால் அவர்கள் திருத்துவத்தை மறுக்கிறவர்களாகும். அப்போது அதை நிலைநாட்டுறதுக்காக நான் கிஸ்லோனுக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தை சேர்ந்த 2 பேர் வந்திருந்தால், தகப்பனும் மகனும் தான் வாலிபர்கள். பல மதக்காரர்கள் பல சபைக்காரர்கள் என்னை சந்தித்தார்கள் வவுனியாவில் ஒரு தடவை. அப்புறம் நான் இங்கே போயிருக்கும் பொழுது யுத்தமாக, அதாவது அந்த இயேசு நாமக்காரர்கள் வந்திருக்கிறார்கள்னு சொல்லி எனக்கு சொன்னார்கள். சரி வாங்க கொண்டு உட்கார வாங்கிடுங்க ஐயா, எந்த நாமத்தினாலும் அது சரி, இயேசு என்று சொல்லி பேர் பூமிக்குரிய பேர், அதுக்கு முன்னால் அவருக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்டேன். அது முன்னாலே இருக்காரா அல்லது பிறந்த பிறகு தான் இருந்தாரா என்னன்னு சொல்லி கேட்டேன். அப்போது இயேசு என்ற வெறும் பேர் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் அவருக்கு பேர் உண்டு. கிறிஸ்து என்றால் மேசியா அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அப்போது நான் திருத்துவத்தை பேசி திருத்துவத்தை ஸ்தாபித்தேன். ஞானஸ்நானத்தை பற்றி பேச அவர்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. அதனால் திருத்துவ தேவனை விசுவாசிங்க, மரியாதை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுக்கன்னு கட்டளையிட்டு அனுப்பிவிட்டேன். அப்பொழுது பாஸ்டர்கள் கூட இருந்திருப்பார்கள், யார் இருந்தாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதாவது அவங்க ஒரு சப்ஜெக்ட் பேச வந்தால் நாம் பிரைம் வாட்ச் பண்ணி அவர்களுடைய மைண்டை வேறு பக்கம் திருப்பி நாம் சாவிக்கோடைய சாமி இப்போ சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க பேச முடியாது. ஏனென்றால் அவங்க பேச வந்த சப்ஜெக்ட் யாருக்குள்ளே அடிபட்டு போயிட்டுது. அப்போது இப்படி வாசிக்கிறோம். அதாவது அவன் 25ஆம் அதிகாரம் என்ற ஒரு வாழ்க்கை தாவீது கொடுக்க வேண்டும் என்றால் தாவீதின் வாலிபர். இப்போ வசனம் 9 யாராவது தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்முடைய குமாரனாய் தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அவர்கள் போய் தாவீதின் நாமத்தினாலே, நாங்கள் தாவீதினிடத்தில் வந்திருக்கிறோம்னு தான் சொல்லுவார்கள், தாவீதின் நாமத்தினாலே சொல்லுகிறோம்னு அப்படி சொல்லவில்லை. உம்முடைய குமாரனாய் தாவீது கேட்கிறார். அதாவது ஒருவருக்கு பதிலாக ஒருவர் செய்கிறது இருக்குது. அதாவது இது ஆதாரமே தவிர தேவனுடைய நாம் காரியத்துக்கு வருவோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களே எங்களோடு கூட ஐக்கியமுள்ள இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. நிறுவனங்களை எல்லாவற்றிலேயும் பவுல் எழுதும் பொழுது நம்முடைய பிதாவாய் தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று எழுதுவார். புதிய ஏற்பாடு முழுவதும் திருத்துவ தேவனை பற்றி எழுதியிருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல பெரிய தர்க்கம் ஒன்று நடந்தது, 4.5 மணி நேரம் நடந்தது இயேசு நாமக்காரோட. பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆதாரம் இருக்குன்னு சொன்னேன். வாசிங்க சங்கீதம் 110 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உடைய சத்துருக்களை உங்களுக்கு பாதபடியாக்கும் போடி வரக்கும் நீர் எனது வலது பாரத்தில் உட்கார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி இப்படி சொன்னார். எபிரேயர் 1:8 தேவனே உம்முடைய தேவன் உடைய தேவர்கள் என்று தேவனே என்று பிதாவாகிய தேவன் குமாரனை அழைக்கிறார். நிறைய ரெஃபரன்ஸ் சொன்ன தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் வேறு சம்பவங்கள் நடந்தது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் தெரியாத மக்களை குழப்பி எப்படியாவது கள்ளத்தோபத்தினால் சாத்தான் அவர்களை இந்த உலகத்திலே நிறுத்தி வைக்கும்படியாக இடைப்பட்ட 7 கால வருஷம் வரப்போகிறது. அந்த 7 வருஷத்தில் இவருடைய விசுவாசத்தை முறியடித்து தன்னுடைய நாமத்தை அவருடைய நெத்தியில் எழுதி தன்னுடைய ஆட்களாய் ஆக்கி விடும்படியாக சாத்தான் அந்த வேலையை செய்கிறான். ஏனென்றால் இப்பவே விசுவாசத்தை மறுதளிக்க நிறைய பேர் இருக்கிறார்கள். சலுகைக்காக அதுக்காக இதுக்காக கிறிஸ்தவனாக இருந்து இந்து பேருக்கு கொடுக்குறான்.
உலகப்பிரபா உயர்ந்த ஜாதினாலும் தாழ்ந்த ஜாதின்னு எழுதி கொடுக்குறான். நாடாருன்னு எழுதுனா உயர்ந்த ஜாதி, ஆனால் சாணான்னு சொல்லி போட்டு எழுதி கொடுக்குறான். சாணான்னா தாழ்ந்த ஜாதி. ஒவ்வொரு ஜாதியிலும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருக்குது. மறவன்னா கள்ளர்னு எழுதி கொடுக்குறான். ஆனால் அவங்க கள்ளரும் கூட. நீங்கள் தஞ்சாவூர் ஏரியாவில் பார்த்தா இந்த மறவர்களுக்கு கள்ளர்கள் என்று பேர். ஒவ்வொரு ஏரியாவில் வெவ்வேறு பேர். நான் தஞ்சாவூர் ஏரியாவில் சுவிசேஷ வேலை நடத்தியிருக்கிறேன். தேவனுடைய என்ன கள்ளர் ஊரோ என்னமோ ஒரு ஊரே உண்டு. கள்ளப்பெரம்பூர். மறவர் குடியிருப்புக்கு பேர் கள்ளர் பெரம்பூர். அது இருக்கிறத சொல்கிறையா, புதுசாக ஒன்றும் நான் எடுத்துக்கிட்டு சொல்கிறது இல்லை. அதாவது தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனோடு கூட மனிதனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியாதுதான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் கிறிஸ்தவர்களாக வந்த பிறகும் இன்னும் வாழ விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஜாதின்னு காண்கிறதுக்காக பேரோடு கூட வாழையும் சேர்த்து போடுகிறார்கள். இவர்களெல்லாம் தேவனுக்காக ஒப்படைக்கப்படாதவர்கள். இவர்கள் சர்வாங்க தகுதி வெளியிடுகிற மிருகம். அதுவும் மாட்டிலிருந்தும் ஆட்டிலிருந்தும் பழுதற்றை தெரிந்து கொண்டு அதை தோலை உரித்து விட்டு துண்டு துண்டாக வெட்டி விறகுகள் மேய் வைத்து அவன் பலியிட கிடவன் சுதந்திர வாசியாக தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். அது துண்டு துண்டாக வெட்டி வைக்கப்பட்ட பிறகு என்ன மிருகம் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவர்கள் என்ன மிருகம் என்று காட்டிக்கொள்வதற்காக வாலி விட மாட்டேங்கிறாங்க. சிலர் ரொம்ப நைஸாக பேசுவாங்க. நான் சேலத்தில் ஒரு கிறிஸ்தவ தலைவனை பார்க்க என்னை கூப்பிடுவதாக போயிருந்தேன். தெரியுமா, அடிக்கடி நம்ம ஆட்களும் ஐயா கூப்பிட்றாங்க, போய் பார்க்கணுன்னு கேட்டுக்கொண்டாங்க. நான் பொதுவாக யாரும் கூப்பிட்டா போகிறது இல்லை. ஏன்னா எல்லாம் சில்லறைகளாக இருக்கிறாங்க. அங்கே போய் வைக்கும்போது உடனே அவள் பேச ஆரம்பித்தார். நான் இப்படி பிள்ளைக்காரர்கள் என்னை கொண்டு வளர்த்தாங்க. எங்கள் தாத்தா இன்ன கவுண்டர், அதாவது அவர் கவுண்டர்னு நான் தெரிஞ்சுக்கணுமா, அவங்க தாத்தா இன்ன கவுண்டர் இன்னும் பேச்சார். சரி, இவன் ரசிக்க முடியாது, சரியான கழுதுன்னு சொல்லி சில கேள்வி கேட்டேன். என்கிட்ட முறைஞ்சிக்கிட்டா இப்போ சாபத்தில் இருக்கிறாங்க அவங்க. பையன் அது கொண்டு மேடாயிட்டான். அவருக்கும் பல சேதம். ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, அந்த பரிசுத்தா வந்துட்டு இவர் மரியாதையில் அவர் நடந்து விட்டார், இதனால சாபம் உண்டாயிருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவன் பூலோக ஜாதிகளெல்லாம் எந்த பாசை ஜாதி இனவன ஒரே இனமாக தம்மை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களை எல்லாரையும் ஒன்றாக்குகிறார். ஒன்று தேவனோடு ஒப்புரவாகுதல். இதை குறித்து நாம் வேதத்திலே அநேக இடங்களை பார்க்க. விசேஷமாக ரோமர் 5:10 யாராவது வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். 2 பிரிவினை, பகை நீங்கி ஒன்றாகுதல். பொதுவாக கிறிஸ்தவம் என்று சொன்னால் என்னென்றே அறியாத அநேக தலைவர்களும் அநேக சபைகளும் இருக்கின்றன. எபேசியர் 2:14-18. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதினத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதினத்தாரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதினத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ரகசியத்தை தேவன் எனக்கு அறிவித்தார், இது முக்காலங்களில் வெளிப்படவில்லை என்று 3ஆம் அதிகாரத்திலே எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பேசுகிறதை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3லிருந்து பார்த்தால் இந்த ரகசியம் எனக்கு இப்பொழுது வெளிப்பட்டது, அப்போஸ்தலனுக்கு வெளிப்பட்டது, முக்காலங்கள் வெளிப்படவில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதரில் உண்டாயிருக்கிற பகை பிரிவினையும் நீக்கிறது தான் கிறிஸ்தவம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதர் பிரஜாதி இவர்கள் எல்லாருமே ஆபிரகாமுடைய அழைப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தினால் யூதர் பிரஜாதி கிரேக்கர் ரோமருங்கிற அந்த பிரிவினை உடைக்கப்பட்டது. கிறிஸ்தினால் உடைத்தெறியப்பட்டது. கலாத்தியர் 3:28. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அன்பும் பாசமும் பரிவும் கருத்தனையும் ஒரு பெரிய காரியமாகும். மனதில் ஐக்கியம் உண்டாயிற்று என்றால் வெளியேயும் ஐக்கியம் உண்டாகும். நேரடியாக தொடர்பில் அந்த ஐக்கியத்தை நாம் காண்பிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில வேளை குடும்ப தகராறு பண்ணிட்டு கணவன் மனைவி வருவாங்க.
2 பேரும் என்ன விஷயம்னு கேட்டு 2 பேருமே தேவனுடைய காரியத்தில் நீங்கள் சரியில்லை, முதல்ல போய் 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி தனித்தனியாக. நீங்கள் செய்த தவறு என்ன என்று கர்த்தர் உணர்த்துவார். அதுக்காக ஒப்புக்கொண்டு நான் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணுறேன்னு நீ சொல்லு, நீயும் அப்படி சொல்லு, 2 பேரும் இப்படி செய்து திரும்ப வாருங்க என்று சொல்லி அனுப்பிவிடுவேன். பிரிவினை குடும்பத்திலேயோ சபையிலேயோ சகோதரிலேயோ உண்டாயிருந்தால் 2 பேர்லேயும் 2 பார்ட்டிலையும் பாவம் இருக்குன்ற அர்த்தம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க பிரயோஜனம் இல்லை. அவர்கள் முதலாவது தேவனோடு ஒப்புரவாகட்டும், தேவனத்தில் தனித்து ஜெபிக்கட்டும். அவருடைய தவறு என்னென்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவார். அதே புருஷனோடு ஒப்புரவாகட்டும், புருஷன் மனைவியோடு ஒப்புரவாகட்டும், திரும்ப வரட்டும். இப்போ சண்டை சல்லியெல்லாம் எப்படி இருக்குது? இல்லையா, அப்போ சமாளிட்டோம், சரி ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிச்சு போ. இதுக்கு போட்டுட்டு வளன்னு விசாரணை பண்ணிட்டு விசாரணை பண்ணும்பொழுது நல்லா போய் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் எப்படி ஐயா கேட்டால் இப்படி சொல்லணும், இப்படி கேட்டால் அப்படி சொல்லணும், சட்டம் பண்ணணும். நான் அவங்க நினைக்கிறவராக கேட்க மாட்டாங்க, நினைக்காத கேள்வி கேட்பேன். கேட்டு அவர் வாய் மூலமாகவே வாந்தி பண்ண வைப்பேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆனபடினால் கிறிஸ்துவினால் உண்டான மகத்துவமான காரியம் நீங்களோடு எங்களோடு கூட ஐக்கியமாக முடியுது உங்களுக்கு அறிவிக்கிறோம். 3, தேவனுடைய எல்லாவற்றிலேயும் நமக்கு பங்கு இருக்கிறார். தேவன் நம்மளோட எப்படி ஐக்கியப்படுகிறார் பாருங்க. அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய வேகம், அறிவு, அவருடைய காரியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். தேவனுக்கு நமக்கும் பாருங்க எப்படி ஐக்கியம் இருக்கிறது. அதாவது எந்த பிரகாரம் நாம் இருக்கிறோம், அது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். சில வேளை அவர் காரியம் உண்டு சென்றதுக்கு யாரிடத்தில் ஆலோசனை கேட்கறது இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய காரியத்தை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்கிறதும் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதும் அது நடக்க வேற காரியமாகும். நான் வாசிக்கிற ஒரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தாலுடைய ஒரு வழியாக நடந்து போக மாட்டார்கள். அது உண்மைதான். அப்படியே கர்த்தருடைய செயல் இல்லாமல் பூலோகத்திலே எந்த தீங்கும் நடைபெறாது. கர்த்தருடைய செயல், அதாவது கர்த்தருடைய அலவுடு, தேவன் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்ங்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் அல்ல. சில காரியங்கள் தேவன் விட்டு விடுகிறார். அதனுடைய பலனை நீங்களே அனுபவிங்கள் என்று சொல்லி அவசியப்பட்டால் தேவன் தலையிட்டு உடனே தடுப்பார். ஆமோசிலே நாம் வாசிக்கிற பிரகாரம் வசனம் 7 யாராவது வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னது இப்படி நடக்க போகிறது, இன்னது இப்படி நடக்கும், இன்னதை இப்படி செய்ய வேண்டும், இன்னது என்று சொல்லி தேவன் அவருடையதை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய வல்லமை, ஞானம், பரிசுத்த வீளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இறைவனால் அருளப்பட்டு விட்டார். அவரிடத்திலே உள்ளதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம், நமக்கு அவர் வழங்குகிறார். உதாரணமாக மனிதர்கள் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, குறைச்சல் நீங்க ஒருவர் இன்னொருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு அன்பும் ஒரு ஐக்கியமும் உண்டாகும். பகிர்ந்து கொள்கிறதுனாலே அதாவது அவர்களுடைய தொடர்பு அதிகமாகும். கிறிஸ்தவ ஐக்கியம் எவ்வளவு அருமையானது பாருங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 26, 27. மக்கதோனியாவிலும் அகயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புரஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாதா. ஒரு இடத்தில் இருக்கிற சபைக்கு, ஒரு இடத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு ஒரு இடத்துல தேவையா இருக்கும் பொழுது நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பகிர்ந்து கொடுக்கிறோம், உதவி செய்கிறோம். இந்த கிறிஸ்தவ ஐக்கியம் என்று சொல்வது ஒரு பெரிய காரியமாகும். உலகத்தில் எந்த மதக்காரனும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. மனிதர்களே ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதையும் செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள். இந்த ஐக்கியத்தை உண்டாக்குனது தேவன் தான். ஆதியாகமம் 2:18 ஏற்ற துணையை உண்டாக்குவமாக ஆதாமுக்கு என்று சொல்லி சொன்னார். ஏற்ற துணை சரியான ஒரு துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லிக் கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். அப்படியே லூக்கா 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சீசர்களை அனுப்பும் பொழுது 2 பேர்களாக போங்கள் என்று அனுப்பினார். வாசிங்க லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்.
புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ வசனம் 1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். பொதுவாக பிரசங்கில நாம் பார்க்கும் பொழுது இருவர் கூடியிருப்பது நல்லம், அவர்கள் ஒன்றாப்படுத்துவதனால் உஷ்டம் உண்டாகுமே, அவர்களை மேற்கொள்ள ஒருவன் வந்தால் இருவர் சேர்ந்து அவனை முறியடிக்கலாமே, இருவர் சேர்ந்திருப்பது நல்லம் என்று சொல்லி சொல்றது. ஆனால் கிறிஸ்தவர்களை எப்படியாவது ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுங்கிறத சாத்தான் ரொம்ப கவனமாக இருக்கான். அவனுடைய கையாட்களும் கவனமாக இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 பேராக நம்முடைய சபை ஊழியர்களும் கட்டளையிட்டிருக்கிற தனி ஊழியராக இருந்தால் கூட ஒரு ஆள் விசுவாசியாவது கூப்பிட்டு போங்க. 2 பேராக போகிற இடத்துல அங்கே ஆண் இல்லை என்றால் நின்றுட்டு ஜெபிச்சுட்டு எப்போ வருவார்னு கேட்டு அப்போ போங்க. அங்கே போய் இருந்துக்கிட்டு அந்த அம்மா கிட்ட வேதவே ஆக்கியானம் அது இதெல்லாம் பேசி ஜபங்கமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். போகிறதே 2 பேராக போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இல்லை தகுதி உள்ள ஊழியக்காரன் ஒரு ஆளாக போகலாம். ஆனால் இடம்பொருள் ஏவலை பொறுத்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தேவனுடைய திட்டம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. நான் வாசிக்கிற பிரகாரம் மத்தேயு 18:20 அங்கே பார்க்கவும், உங்களில் 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று அதில் 7 ஸ்டெப் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம லூக்கா 24ஆம் அதிகாரம் 2 பேர்கள் சேர்ந்து விதமாக எம்மாவுக்கு போய் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட இயேசு சென்றார். எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே இயேசு இருக்கிறார். மார்க் 6:9 யாராவது வாசிக்கலாம். பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் அதாவது இவ்விதமாக அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை அனுப்பும் பொழுது 2 பேர்களாக அனுப்பினார்கள். அவர்கள் தங்களுடைய ஆகாரத்திற்காக எதுக்காகவோ அதாவது அப்படி சேர்த்து வைக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி சொன்னார். அதில் என்றால் கூட ஒரு ட்ரெஸ் வைக்கக்கூடாது என்று அர்த்தம் இல்லை. அவர்களை 2 பேராக அனுப்பினார். 11வது வசனத்தின் பின்பாகம் அவர்களை 2 பேராக அனுப்பினார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களை 2 பேராக அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆளாக கூட சுவிசேஷ வேலைக்கு அனுப்ப முடியும். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யவில்லை. ஆனால் ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் 2 அம்மாமாராக அனுப்புவாங்க, ஐயாமாருங்க போக மாட்டாங்க. சில வேளை ஐயாமார்களும் போகலாம். ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடிச்சுன்னா பிசாசு யாரும் வேட்டவும் இல்லை. அப்படி ஒரு சபையில் கொண்டு போட்டிருக்காங்க. பிசாசை வேட்டம் இல்லை, கட்டி போட்டிருந்தாங்க. அப்போது கட்டி போட்டிருக்காங்க. சில வேளை அவனுக்கு தெளிவு வரும்போது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். ஒரு நாள் கேட்டிருக்கான், என்ன ஒவ்வொரு பாஸ்டருக்கு 2 பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே அவனை போட்டு அடின்னு அடித்து கடைசி சபையை விட்டு வெளியே சொல்லிட்டாங்க. நம்ம சபையில் அவங்கள 9 பிசாசு இருந்தது. பிசாசை விரட்டி அதிலிருந்து அவரை விடுதலை ஆக்கி விட்டேன். அதாவது எங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இறைவன் எல்லாவற்றையும் அறிவார். இப்படி இல்லை. கர்த்தர் என்ன சொன்னா, ஊழியத்துக்கு போகிறதுக்கு 2 பேர் ஆண்களாக போங்க என்னார், பெண்களாக போங்க என்றால் பெண்கள் போய் பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்யுங்க. 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து அதை செய்யலாம். குழந்தைகள் மத்தியில் ஊழியம் செய்யலாம். சண்டே கிளாஸ் எடுக்கலாம். மாதர்கள் கூட்டங்களை நடத்தலாம். மாதர்ச்சங்கள் நியமிக்கலாம். அதாவது பண்டு இதுகளை இது பண்ணி நல்ல காரியங்கள் செய்ய குழந்தைகள் அதாவது அனாதைகளுக்கு இது பண்ண செய்யலாம். அப்படி ஏக்கமாக பல காரியங்கள் செய்கிற பெண்களுக்கு உரிய ஊழியம் நிறைய இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிற காரியம் என்றால் திருச்சபை என்று சொல்லப்படுகிறது மிக மேன்மையான காரியமாகும். திருச்சபை என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாஞ்சியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வருதென்றால் சனிக்கிழமையே நம்முடைய மக்கள் எல்லாம் பரபரப்பாகி விடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஓடோடி வருவார்கள். சிலர்கள் தூர இடத்திலிருந்து வருவார்கள். ஏனென்றால் ட்ரெயின் சில வேளை 2 பஸ் மாதிரி இப்படியெல்லாம் வர வேண்டியது இருக்கும், வருவார்கள். ஆனால் ஒரே பரபரப்பாக இருக்கும். சபை ஐக்கியம், சபை என்றால் என்ன என்று தெரியாதபடி மிகவும் லேசாக அற்பமாக எண்ணி பிரிந்து போய் விடுகிறார்கள் அல்லது வெளியேறி விடுகிறார்கள். ஆனால் இந்த பழைய கற்பனாக தான் ஆவார்கள். அவர்கள் ஒருபோதும் பரிசுத்தத்தை ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது, குடும்ப ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மேற்கொண்டு வளர முடியாது. பரத ரெவலேஷன் அதான் மேற்கொண்டு வெளிப்படுத்தவர்களுக்காக அவர்கள் முதலாக ஆத்மாதாயம் நடைபெறாது. தேவனுக்கு எந்த மகிமையும் இல்லை.
ஆனால் சபையின் மூலமாக சதா காலமும் தேவனுக்கு மகிமை உண்டாகும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் சதா காலமும் தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஆள் தனிப்பட்ட ஊழியத்திலே தேவனுக்கு அதிக மகிமை இல்லை. தனிப்பட்ட பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தினார்களா, தேவனுக்கு கொஞ்சம் மகிமையும் அநேக தீமையும் அநேக சமயத்தில் வீழ்ச்சியும் உண்டாகி அதனால் பெருங்கேடு உண்டாகும். நான் நெய்வேலியில் இருந்து கொண்டிருந்தேன். அங்கே சில இன்ஜினியர்கள் மனைவி நிறைய பேர்கள் அப்போது ஊழியக்காரராக இருந்தால் வீட்டில் நான் உட்கார்ந்துருந்தேன். அங்கே ஜெபம் முடிகிற வேளத்தில் கொஞ்சம் பேர்கள் இருந்தார்கள். மாலையில் நிறைய பேர் கூடி வந்து விட்டார்கள். வந்து தினகரனை பற்றி அதை பற்றி இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தார்கள். அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்தார். அதாவது நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்கிறது. சிலர் வானத்திலே நடக்கிறார்கள். நடக்கிற மனிதர்கள் தவறி விழுகிறார்னா கீழே நடக்கிற மனிதர்கள் மேலே விழுகிறார்கள். நட்சத்திரம் என்றால் இந்த சினிமா நட்சத்திரமார்கள் சில வேளை அவர் பெரிய நட்சத்திரம் இருப்பார், இவா பெரிய, கொஞ்ச காலத்தில் இன்னொரு நட்சத்திரம் போற்றப்படுவார், விருது கொடுப்பார்கள். இது பண்ணுவாங்க. தேவனுடைய பரிசுத்தராக பொதுவாக பிரசங்கிகள் சுத்தமான வார்த்தை பேசுகள் தேவைப்பட்ட மற்ற வார்த்தைகளை மற்ற பாஷைகளை உபயோகித்துக் கொள்ளலாம். அதான் மக்களுக்கு சத்தியம் விளங்கினதான். நான் சுத்தமாக எந்த பாஷை பேசுகிறேன் அந்த ஹிந்தி பேசுனா ஹிந்தி தான் பேசுவேன், தமிழ் பேசுனா தமிழ் தான் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுகிறேன்னா இங்கிலீஷ் தான். எனக்கு கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும். ஆனால் டச்சிங் இல்லாதனால இப்போ நான் அது வழக்கத்தில் இல்லை. ஆனால் யாராவது கொஞ்சம் பேச ஆரம்பித்தா நான் அதெல்லாம் பேச முடியும். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. சபை ஐக்கியமும் மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். சபை இல்லாவிட்டால் பூர்ணமான சபை இல்லாவிட்டால் பூர்ணமான உபதேசம் இல்லாவிட்டால் விசுவாசிகளும் பூரணப்பட மாட்டார்கள். வெறும் விசுவாசம் அல்ல, கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ள விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் என்றால் என்ன? எழுதப்பட்டதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறது தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்க, ஒரே சரீரம் உண்டு, ஒரே விசுவாசம் உண்டு, ஒரே ஞானசாரம் உண்டு, ஒரே ஆவி உண்டு, ஒரே பிதா உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஒரு சபை தான். இங்கே விசுவாசம் என்று எழுதியிருக்க என்றால் ஒரே உபதேசம் என்று அர்த்தமாகும். அது அந்த விசுவாசங்கிற வார்த்தை இடத்துக்கு தக்கபடி வேறு கருத்துடையதாக இருக்கிறது. ஒரே ஒரு விசுவாசம் தான் உண்டுன்னா ஒரே ஒரு உபதேசம் தான் உண்டு. சபை வேறு உபதேசங்கிறதுக்கு வேதத்திலே ஆதாரம் கிடையாது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே சரீரமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயக்கங்கள் கூட்டங்கள் பல எழும்பி இருக்கலாம், இனிமேலும் எழும்பலாம். ஆனால் நிலைக்க போகிறது சபை தான். கடைசியில் அந்த நட்சத்திரங்கள் மாதிரி உள்ளவங்க வீழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களை நம்பி அவர்களை கடவுளாக நினைச்சவர்கள் பின்பற்றவர்களாக வீழ்ச்சி இப்போ திகைச்சு நிற்கிறாங்க. எங்கே போகிறது, எங்கே இருக்கிறது, என்ன பிடி போடணும் இல்லை. அவர்கள் அவருடைய பேருக்கு புகழுக்கு பிரத்யேகிக்கு அவர்கள் பணம் சேர்க்கிறதுக்கு அவர்களுடைய சந்ததிகளையும் காலகாலத்திற்கு இது பண்ணுறது. கடைசியில் கடவுளுடைய காணிக்கையை பிரித்து எடுத்து காரணியாக உண்டாக்கணும்னா அதுக்கு ஸ்டாலினிக்கு விற்று போட்டாச்சு. இவர்கள் முடிவு என்ன செய்கிறார்கள், என்ன நடக்குதுங்கிறது அறியாமல் ஏராள மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நான் இப்போ சொன்னேன், தினகரனை பற்றி கேட்டாங்க. ஐயா தினகரனை பற்றி, தினகரன் ஒரு பிரதமர் தன்னை ஊழியக்காரன்னு சொல்லலை இது வரைக்கும். அவர் என்ன உங்களுக்கு கடவுளா? இயேசு விசுவாசி, இயேசு மெய்யான சபை என்று கண்டு அதில் ஐக்கியப்படுங்க அப்படின்னு ஒரு மனுஷன் வந்தான். அங்கே இருந்த உடனே அந்த மனுஷன் தான், ஐயா வேத வசனமெல்லாம் ஒரே மேய்ப்பனால் விட்டு அவைகளை புரட்டு விபரீதம் இல்லை, புரட்டு விபரீதம் இல்லை, அவைகள் எல்லாம் ஆவினால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவினால் நீர் என்னையா சொல்ல வரீங்க? அது நேரடியாக சொல்லும். ஏதோ மலையை கல்லி எலியை பிடிச்ச கதையாக இருக்கட்டும். அப்போ ஓய்வு நாளை நீங்கள் அனுசரிக்கிறோம். அடப்பாவி, ஓய்வு நாளாக நாங்கள் சனிக்கிழமையாக ஆசரிக்கிறோம், அன்றைக்கு பட்டினியாக இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமையாக ஆசரிக்கிறோம். ஓய்வு நாள் நான் ஆசரிக்கிறோம். நாம நீ இன்னொரு மனையை வச்சுக்கிட்டு இருக்கிறிய, மரியாதையாக நீ அதுலேருந்து வளர்க்க நரத்து போ அப்படின்னு. அவன் 7th காரன் பயந்துட்டான். அவன் ஏற்கனவே விபச்சாரத்தில் பேசிக்கிட்டு இருக்குள்ளே கற்றுடைய சொன்னால் அவன் இன்னொரு மனையை வச்சுக்கிட்டு இருக்கான். இருந்த மக்கள் அந்த அழிட்டாங்க. அவன் மன்னிக்கணும் ஓளர ஆரம்பித்தான். பாசம் ஞாபகம் இருக்காது. அதாவது இது நெய்வேலியில் நடந்த சம்பவம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்னா அதாவது சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்களே எங்களோடு கூட ஐக்கியமாக உள்ளவர்களாக இருக்க முடியும். இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே வசனம் 9, 11, 21 முதல் 24 கர்த்தர் இப்படி ஜெபம் பண்ணார். பிதாவே, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பிரதான ஆசாரிய மன்றாட்டு அவர் திருவந்தை ஸ்தாபித்த அன்று இரவு அவர் ஜெபித்த ஜெபம். 3 சுவிசேஷங்களும் கர்த்தராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையில் உள்ள சில சம்பவங்களை அறிவிக்கிறது.
ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் சபையோடு கூட, அதாவது அப்போஸ்தலரோடு பேசுகிறதும் அவர்களிடத்தில் நடந்து கொண்டதும் அவர் ஜெபித்த ஜெபங்களும், அதாவது தனிப்பட்ட முறையில் கர்த்தர் சீசரோடு இடைப்பட்ட சம்பவங்களையும் தனக்கு அன்பாளோடு கூட இடைப்பட்ட சம்பவங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க யோவான் 17:9-11 வசனம் 20 வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக நான் வேண்டிக் கொள்ளவில்லை. இவர்களை காத்துக்கொள்ளும் உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தை நான் வைத்தேன். இவர்களை எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும். நீர் என்னை உலக ரட்சிகராக உலகத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்பதை உலகம் விசுவாசிக்க அவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒன்றா இருந்தால் உலகமே ரட்சிப்புகளை வந்திருக்கிறோம். அநேகர் இடையே இருக்கிறதுக்கு காரணம் இந்த டெனாமினேஷன் தான். வசனம் 20 பிதாவே நான் இவர்களுக்காக மாத்திரல, இவருடைய வார்த்தையினால் இன்னும் என்னுடைய பின்னால் வருக வரைக்கும் என்னை விசுவாசிக்கிறதுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்கள் மாத்திரம், ஊழியர்கள் மாத்திரம் இல்லை, சபையாரும் இன்னும் கிறிஸ்துவ விசுவாசி ரட்சிக்கப்படுகள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசுவினுடைய ஜெபம்னா இதை எப்படியாவது முடியறிக்கணும்னு கிறிஸ்துவன் இறங்கியிருக்கான். இங்கே ஒரு சபை இருக்குன்னு பாருங்க, 2 வருஷம் கழிச்சு பாருங்க 3ஆக உடைஞ்சிருக்கும். அங்கே ஒரு சபை போய் ஒரு விசுவாசி வந்தார். ஒரு இந்து ஒரு முதலாளி குமாரபாளையம் நம்முடைய சபைக்கு எதிர்க்கார், நம்ம சபையோட தொடர்படுது வந்து இப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு விசுவாசியாக இருக்கார். ஞானஸ்தானம் அங்கே நடந்தது தருமபுரியில். அவர் கிட்டே நான் பேசினேன், சபை ஒன்று அதே புதிய ஆமையா நான் 1 வருஷமாக கவனிக்கிட்டு தான் இதுதான் உண்மையான சபைன்னு தெரியுது. நான் முன்னால் கிறிஸ்தவனாக இருந்தேன், பின்மாறி போயிட்டேன். குடும்பத்துக்கு பயந்து மறுபடியும் கிறிஸ்து என்னை அழைக்கிறாருன்னு எனக்கு நன்றா தெரியுது. நான் எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பாவரிக்கெல்லாம் செய்தது பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், மற்ற வெளியிருக்கெல்லாம் சபை இல்லாதவங்க ஆகிய ஒரு சபை இருக்குன்னா 2 வருஷம் கழிச்சு போனோம். ஆமையா நான் விசுவாசி வந்து எதுவோ அப்போ சில சபை கோயம்புத்தூரில் நாங்கள் இப்போ கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கே ஒரு ஜபக்குழு அதோடு கூட சேர்ந்து ஜெபிச்சு விசுவாசியானேன். இப்போ போய் தேடி பார்க்குறேன், அந்த சபையே இல்லை. மறு வருஷம் நான் கழிப்பட்டால் அது 2-3 மாறிட்டுன்னு இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னாரே பார்க்கணும். புது விசுவாசி ஆள் நல்லா மோட்டவார், ஒரு முதலாளி. அவர் மருதகாய் ஊழியர்கிட்ட கேட்டால் அந்த விவரத்தை சொல்லுவார். இவர்களாவது ஒன்றாகட்டுமே. ரோமங்கத்தோளுக்கு ஒரு பக்கம், பிராட்டத்துக்கு ஒரு பக்கம், பெந்தோஸ்துக்கு ஏக்கம் ஒரு பக்கம், கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம். அதாவது நாங்கள் சொல்லுகிறதை காட்டிலும் நீங்களே அறிந்து கொள்ளுகிறது மூலமாக நீங்கள் அநேக காரியங்களை திடமாக நம்பலாம். அப்போ 20வது வசனம் என்ன சொல்லப்படுறாங்க? பிதாவே நான் இவர்களுக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ள, அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் வேண்டிக் கொள்ளவில்லை, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும். அப்போ இன்னும் தொடர்ந்து நடைபெறுக போகிற சபையை, எழுப்ப போகிற சபையும் அதை இதில் சேர்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணார் என்று நாம் அறிகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை கிறிஸ்துவனுடைய சரீரம். சபை கிறிஸ்துவனுடைய எலும்பும் மாம்சமாக இருக்கிறது. எபேசியர் 5:30 நாம் அப்படி வாசிக்கிறோம். ரோமர் 12:4-5 வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோம் என்று. 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கிறோம். சபை ஒன்றே. 1 கொரிந்தியர் 12:27 மாத்திரம் யாராவது வாசிங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே சரீரத்தை பற்றி தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்தான அபிஷேகத்தின் மூலமாக ஒரே சரீரமாக கிறிஸ்தவர்கள் மாறுகிறார்கள். 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒரே சரீரத்திற்குள்ளாகவே ஞானஸ்நானம் பெற்று தாகம் தீர்க்கப்பட்டோம் என்றார். அதாவது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இவன் கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணி கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அவனை கர்த்தர் அபிஷேகிக்கும் பொழுது கர்த்தர் அவனை அங்கீகரித்துக் கொள்கிறார். அப்போது ஞானஸ்நானம் மாத்திரமில்லை, பரிசுத்தான அபிஷேகத்தின் மூலமாக தான் யூதரோ கிரேக்கரோ ஒரே சரீரமாக ஆக்கப்படுகிறார்கள். இந்த அபிஷேகம் எவ்வளோ முக்கியம் என்று கூட பெந்தகோஸ்து மக்களுக்கும் இன்னும் சரியாக தெரியவில்லை. தேவனுடைய பரிசு ஒரே ஞானஸ்நானம் உண்டு. அந்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்காக அருளப்படுகிறது. பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து பேதுருடைய காலை கழுவும் பொழுது என்னை கழுவக்கூடாது என்றார். நான் உன்னை கழுவாவிட்டாலும் உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை என்று சொல்லி இறை சொன்னார். அப்போது பேதுரு சொன்னார், என் காலை மாதிரி என் தலையை உடம்பு முழுவதும் கழுவும் ஐயா என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். இல்லை, முழுகிறவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும், எப்படி கழுவப்படும்? அது அறிக்கை செய்யப்பட்டால் தான் கழுவப்படும். சவுலை கர்த்தர் சந்தித்த பொழுது அனனியா சவுலுக்கு சொன்ன வார்த்தை என்ன என்றால், நீ இப்பொழுது தாமதிக்க என்ன, எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லி சொன்னார். ஞானஸ்நானத்தி மூலமாக பாவம் கழுவப்படுகிறது. பாவ அறிக்கை செய்கிறது மூலமாக ஆகும். வெறும் ஞானஸ்நானம் வெளியே கொடுக்கிறார்களே, அது சரியில்லை. அப்படி கொடுக்கிறவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் திரும்ப சபையில் வந்தாவது பாவ அறிக்கை செய்ய வேண்டும், அல்லது அவங்க சபையிலேயாவது பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் பாவ அறிக்கை செய்ய முடியாது. ஐபிசி சபை ஊழியர்கள் கூட்டம் திருச்சியில் நடந்தது. அங்கே நடந்த சம்பவத்தை பாஸ்டர் பவுல் சொன்னார். அங்கே எழுப்பி, அதாவது ஒவ்வொருவரும் அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு பெரிய பாஸ்டர் அறிக்கை செய்திருக்கிறார், அவ்வளோதான், மற்றவர்களெல்லாம் கலைஞ்சு விட்டாங்களாம், திரும்ப கூடி இருக்கிறார்கள். அப்போ தனியாக பாவ அறிக்கை செய்ய வேண்டியது வைகுண்ட ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரம்னா அறிக்கிறார். ஆனால் பாவி, நீ இவ்வளோ பெரிய பாவியான்னு சொல்லி அவர் அங்கிறது ஓடுனாராம். இவர்கள் ஒரு சத்தியத்தை அறிந்தால் நடைமுறைக்கும் கொண்டு வர முடியாது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே சபை என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது. நாம் அதில் அங்கமாக இருக்கிறோம். கிறிஸ்துக்கு பல சரீரம் கிடையாது, ஒரே சரீரம் உண்டு. அந்த சரீரத்தில் தான் மகிமையடைந்தவராய் இயேசுவாய் அங்கே இருக்கிறார். திருவிருந்து ஐக்கியம் 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16-17. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரே அப்பத்தில் பங்கு பெறுவர்களாகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாராவது வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாத பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் ஆயிருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஒரே அப்பத்தில் பங்கு ஆகிய நாம் தூத்துக்குடி 1988 கன்வென்ஷன் நடந்த ஏராள மக்கள் பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிறார்கள். இங்கே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். என்ன செய்யன்னு ஒன்று கத்திடத்தில் கேட்டேன். அப்போது அந்த பிரகாரம் பெரிய அப்பம் ஏராளம் ரசமெல்லாம் ரெடி பண்ணி ஜெபம் பண்ணி 5-6 பேர் நிப்பாட்டி மடமடமடன்னு திருவிருந்து கொடுத்து அதை ஒரு அரை முக்கால் மணி நேரத்தில் திருவிருந்து கொடுத்து முடிச்சிட்டோம். ஏன்னா கன்வென்ஷன் கூட்டம் இது 1988 நடந்தது. மாதம் எதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாத. திருவிருந்து ஐக்கியம் இது நாம் கிறிஸ்துவோடும் நம்முடைய சகோதர சகோதரோடும் ஐக்கியப்படுகிறதாகும். ஒரே அப்பத்தில் பங்கு பெற்று ஒரே பாத்திரத்தில் பண்ணுகிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்து ஐக்கியம் கொண்டாடப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:1. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சித்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்கும். தேவனுடைய பரிசுத்த நாம சபை ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த வாஞ்சியோடு கூட இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் கிறிஸ்தவர்கள் ஐக்கியம், கிறிஸ்து ஐக்கியம் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும், அது போற்றப்பட வேண்டும். கிறிஸ்து ஐக்கியத்தை பார்த்து அநேக மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களே ஐக்கியம் இல்லை. சில சபைகளில் தெரியும், முதல்ல உயர் ஜாதிக்காரங்களுக்கு பாத்திரம் கொடுத்துட்டு அப்புறம் கீழ்ஜாதிகளுக்கு பாத்திரம் கொடுப்பார்கள். அதாவது கிறிஸ்துவ சபையில் நடக்கிற அநியாயம். நான் என்ன சபை எழுப்புறது முன்னால் எல்லா இடங்களிலும் போய் அவங்களுடைய பாரம்பரியம், அந்த சபை தோற்றுவாய் எல்லாம் ஸ்டடி எடுத்து எல்லாம் கவனித்து பார்த்துட்டு, ஐயோ இது ஒரு பெரிய மோசடி உண்டாயிருக்குது, அப்படிலாம் சரியான கிறிஸ்தவம் எது என்று நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த வாஞ்சியம் உண்டாயிற்று. இங்கேயும் பல சபைகளில் பல இதுகள் நடக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவனுடைய ஆதலால் கிறிஸ்துக்கள் யாதொரு ஆறுதலும் அன்பினால் யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்பு உள்ளவர்களாக இசைந்த ஆத்மா ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள். ஒன்றிய வாதினாலால் வீண் பெருமினால் செய்யாமல் மனத்தாமே ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணுங்கள். அவனவன் தனக்கானவர்களை எல்லாம் பிறக்கானவரையும் நோக்க கடவன் கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்பதாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்தவர்கள் என்றால் ஐக்கியத்தை கொண்டாட வேண்டும். ரோமர் 12:15. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை பரிசுத்தாவினால் கட்டப்படுகிறது, ஒரே சரீரமாயங்கிறது. யாராவது ஒருவருக்கு நஷ்டம் கஷ்டம் என்றால், எமமறையில் ஒருவருக்கு துன்பம் என்றால், இங்கே உள்ளவருடைய நாடி துடிக்கும், அவருடைய மாம்சம் ஆடும்.
இங்கே ஒருவருக்கு ஏதாவது தீமை என்றால் அங்கே உள்ள நம்முடைய சம மக்களுக்கு பெரிய கவலையும் வருத்தமும் உண்டாகும். தேவனுடைய பரிசுத்தம் இவ்விதமாக ஒரே சரீரமாக இப்போது காலில் நமக்கு காயப்பட்டுட்டுன்னா உடனே கண் குனிந்து பார்க்கறது, வாய் ஊதுகிறது, கை உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறது, துடைக்கிறது, வைக்கிறது, முழு சரீரம் ஒன்று போல தான் இயங்குகிறது. அந்த காலுக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப அகம்பாவமாக நடந்துச்சு, அதனால் காலை உடச்சி வச்சு இது இருக்கட்டும் அனுபவிக்கிட்டோம்னு சொல்லி கண் இருக்கிறது இல்லை, மனம் இருக்கிறது இல்லை, கை இருக்கிறது இல்லை. தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது மனித சரீரத்தை தேவன் எப்படி அமைத்திருக்கிறாருங்கிறதை நாம் அறிவோம். நம்முடைய சரீரத்தில் அதாவது ரொட்டேஷன் 3 விதமான மண்டலம் இருக்குது. ஒன்று உணவு மண்டலம், இன்னொன்று இரத்த மண்டலம், இன்னொன்று காற்று மண்டலம், சுவாச மண்டலமாகும். இவைகள் எப்படி இயங்குறதுங்கிற இயக்கத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். அதாவது இறைவனுடைய அமைப்புக்காக நாம் தேவனை சோதரிப்போமாக. கர்த்தர் எப்படி இணைத்திருக்கிறார், அது எவ்விதமாக மனமும் சரீரமும் இயங்குகிறதுங்கிறதை நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு அதிகமான சோதனை. நாம் ஒரு விசித்திர விதமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற பிராணி பறவைகளுக்கு இல்லாதது உண்டு. நம்மை காட்டிலும் புத்திசாலியான மிருகங்கள் உண்டு, பறவைகள் உண்டு. சில மிருகங்கள், பறவைகள் இவைகளுடைய தத்துவங்களும் நம்மிலே உண்டு. சிலர் ஏதாவது சேட்டை பண்ணது, குரங்கு சேட்டை பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குரங்கு தன்மையும் அவர்களில் உண்டு. சிலர் பாம்பை போல சீறி நிற்பாங்க, கத்தாத கத்தாதுன்னு சொல்லுவாங்க. கத்துறது தீ பற்றி எறிவதற்கும் கத்துறது உண்டு. முன்னால் சிக்கி முக்கிய கல்லை வச்சு தீ உண்டாக்குவாங்க, அது கத்துகிறதுன்னு சொல்லி அர்த்தம். அதாவது இப்படி ரொம்ப எரிச்சல் பட்டு அடிக்கடி கோவப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் வரும், ஹார்ட் அட்டாக்கு வரும். எல்லாத்திலுமே ஒரு நிதானத்தை கவனிங்க. இப்போது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் மனிதனுடைய மனக்கோளாறுனால்தான் சரீர நோய் உண்டாகிறது என்று. சரீர நோயும் சுகாதாரத்தை சரியாக நிற்காமல், சரியான புஷ்டியுள்ள ஆகாரம் சாப்பிடாதனால, சரியான ரெஸ்ட் இல்லாதனால, கடின உழைத்து அதுக்கு தக்கபடி ஆகார வசதி இல்லாதனாலும் சரீரத்தில் பலவீனம் உண்டாகும். ரெஸ்ட் இல்லாவிட்டாலும் சரீரத்தில் பலவீனம் உண்டாகும். இன்னதுக்கு இன்னென்ன நியதி என்று ஆர்டர் வச்சுருக்கு, அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கிற. எங்களை மாதிரி ஆட்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது. சமயத்தில் 12 1 மணிக்கு தான் படுப்போம். 5 மணிக்குள்ளே 1-2 தடவை எழுந்து ஜெபம் பண்ணுவோம். 5 மணி கரெக்டாக இருந்துச்சு அந்த கடமைகளையும் செய்வோம். இப்போ சில வேளையில் ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ரெஸ்ட்டு கிடைக்கிறப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் குறைஞ்சது 6 மணி நேரமாவது தூங்க வேண்டும். குழந்தைகள் 10 மணி நேரம் தூங்க வேண்டும். பிறந்த குழந்தைகள் 20 மணி நேரம் தூங்கும். அதாவது இன்னென்ன வயசுலேருந்து இன்ன வயசு வரைக்கும் இவ்வளோ நேரம் கண்டிப்பாக எங்களோட முதியோர்களுக்கு அதிகமான இளைப்பாறுதல் வேண்டும். ஆனால் தூக்கம் வராது. ஆனால் அதிகமான நேரம் அவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் ஒரு நீதியை தேவன் நியமித்திருக்கிறார். அப்போது இப்போ நம்ம வாசிக்கிறோம், சந்தோஷப்படுங்க, அழுகிறவனுடைய அழுகுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்னுடைய சீசங்களுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 13:35-36. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்து மதக்காரர்கள் என்றால் அதற்கு சில அடையாளத்தை பொட்டு வைக்கிறார்கள், திருநீர் பூசுகிறார்கள், பட்டை அடித்துக் கொள்கிறார்கள். சிலர்கள் பூநூல் போடுகிறார்கள், சிலர் சந்தனத்தை பூசுகிறார்கள், சிலர் செந்தூரத்தை பூசிக்கொள்கிறார்கள். இப்படி தாங்கள் இந்த மதக்காரர்கள் என்று காட்டுறதுக்கு. இஸ்லாமியர்கள் என்றால் சுன்னத்தை பண்ணிக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாதிரி எந்த அடையாளத்தையும் கருத்தர் கொடுக்கவில்லை. ஆனால் பேருக்கு சிலர் சிலுவையை அடித்து கழுத்தில் போட்டுக்கிறார்கள். கழுத்து சிலுவையில் போடுகிறதில் ரொம்ப தவறு இருக்கிறது. அதாவது அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்று கிடக்கொண்டா அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போயிருந்தா. அவருடைய சிலுவை என்றால் பாடு, துன்பம், துக்கம், சித்திரவதை, மரணம் என்று அர்த்தம். ஆனால் இவங்க அவர் சிலுவை போடுகிறதாக எண்ணி தங்கள் கழுத்தில் போட்டுக்கிடுகிறார்கள். அதுக்கு எந்த வேத ஆதாரமும் கிடையாது. அதனால் நம்ம பிள்ளைகள் அப்படியெல்லாம் போட வேண்டாம், அது தேவையில்லாது. அன்னசரி கிறிஸ்தவ என்றால் அன்புள்ளவர்களாக நடந்து கொண்டால் இதுவே என் சீசர்களுக்கு அடையாளம் என்று தேவன் சொல்லுகிறார். மற்ற மதத்தில் அன்பே சிவன் சொல்லுவாங்க, ஆனால் வம்பு தான் சிவன். அதாவது சிவனுக்கும் அன்புக்கும் அன்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் போதிப்பார்கள் ஒன்று. இஸ்லாம் மார்க்கம் அப்படி தான், இது அன்பின் மார்க்கம், சகோதர மார்க்கம் அப்படின்னா. ஆனால் அவர்களுள்ள பல பிரிவு 72 பிரிவாக அவர்கள் மாறுவார்கள் என்று கருத்து சொல்லியிருக்கார். ஏற்கனவே சியா சுன்னின்னு சொல்லி சன்னின்னு 2 பிரிவு எப்போதும் ஈரானுக்கு ஈராக்கு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும். அவர்கள் இந்தியாவிலே சில இதுகளை பண்ணுகிறார்கள், ரொம்ப மத பக்தி இருக்கிறார்கள். நாங்கள் துபாய்க்கு போயிருந்தோம், அது முழுவதும் முஸ்லீம்களாகும்.
எங்கேயோ ஒன்று ரெண்டு இடத்துல அது ஒன்று, ஆனால் அந்த ஓதுறதை வைக்கிறதோ என்னமோ செவிட்டு பகவானுக்கு காதில் விழாது அப்படின்ட்டு மைக்கை வச்சு ஓதுற மாதிரி அதெல்லாம் ஒரு சத்தமும் கிடையாது துபாயில். ஆனால் அது இஸ்லாம் நாடு. இங்கேயே முஸ்லீம்கள், அதனால் இந்திய முஸ்லீம்கள் அரபிய முஸ்லீம்கள் இவங்கெல்லாம் முஸ்லீம்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாகிஸ்தானில் வருகிற முஸ்லீம்களை நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி சில ஸ்லோகங்களை சொல்லி நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி விரட்டி விடுகிறார்கள். ஆனால் இந்தியர்கள், இந்துக்கள் அநேகர் பேர், கிறிஸ்தவர்கள் அநேகர் பேர் என்ன செய்கிறாருன்னா இஸ்லாம் பேரை வச்சுக்கிட்டு அப்படி அந்த தேசத்தில் வேலைக்கு போகிறதுக்காக அப்படி மாற்றி கொள்கிறார்கள். சில மூடபக்திக்காரர்கள் தாங்கள் மதம் உயர்ந்தனுக்காக சில காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அவருடைய சாஸ்திரத்தில் அது இல்லை. அவர்கள் பெரும்பகுதியாக இருக்கிற நாட்டில் ஏதாவது இல்லை. நான் அந்த சமயம் ஒரு 7-8 முஸ்லீம் கண்ட்ரிகளை சுற்றி பார்த்தேன், சுற்றிலும் உள்ள கண்ட்ரிகளை. எங்கேயுமே அல்லாஹூ அக்பர்ங்கிற சத்தம் கேட்டதே இல்லை. ஐயா நீங்கள் துபாய்க்கு இருக்கீங்க, கேட்டிங்களா? ஆனால் உங்கள் காதலையும் ஒன்றும் இல்லையா? ஓதனா தானே இவ்வளோ. இங்கே பார்த்தா கன்னியாகுமரியில் எப்போதும் அலறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காண்பிக்கிறது என்றால், இவர்கள் மக்களை ஏமாத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் கிறிஸ்தவ பாடல்களோ கிறிஸ்தவ இதுகளையோ ஜாஸ்தி கேட்கறதில்ல. முன்னொரு காலத்திலே வருகிறதுன்னு ஆசிரியர் கிறிஸ்தவர்கள் இப்படி காலையிலே பாட்டு போடுகிறது வைக்கிறதெல்லாம் கண்டித்து எழுதியிருந்தா எனக்கு ரொம்ப எரிச்சல். அவருக்கு ஒரு அட்டை எழுதுன்னு நினைக்கிறேன். ஏன் கிறிஸ்தவர்கள் காலையிலே பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஏன் பாட்டு போடக்கூடாது? தாராளமாக போடுங்க. ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு சொல்லி அவனை சத்தம் போடுறாருன்னு நீங்கள் ஏன் அல்லேலியான்னு சத்தம் போடுறதுக்கு ஏன் வைக்கப்படுவானே? ஐயோ அப்பான்னா ஐயப்பா. ஏன்னா அவர்களுக்கு சட்டம் இல்லை, நமக்கு மாத்திரமா சட்டம். பயப்படக்கூடாது கிறிஸ்தவர்கள். நம்ம சபையெல்லாம் காலையில் எல்லா இடங்கள்லையுமே காலையில் இறைவனை மயப்படுத்தி பாட்டு பாடி காலை ஜபம் நடக்கும், மத்தியான ஜபம் நடக்கும், மாலை ஜபம் நடக்கும். ஆனால் மற்றவங்களுக்காக மிகப்படுத்தி காட்டணும்னு இப்படியெல்லாம் கூப்பாடெல்லாம் போடுறதில்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதி கிறிஸ்தவர்களை பற்றி இப்படி சொல்லப்பட்டது. இவர்கள் ஒருவரும் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவள் கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் கிறிஸ்தவன், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆதி கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் இப்போ கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அது நம்முடைய சபை மக்கள் தேறி வருகிறார்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிலிப்பியர் 2:17 முதல் 19 அப்போஸ்தலர்கள் இருக்க பிரகாரம், சகோதரி நாங்கள் உங்களுக்கு போதிக்கிற மாதிரிபடி எங்களை பின்பற்றுவர்களை நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள். சிலர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், போதிக்கிறார்கள். அவருடைய தேவன் அவருடைய வயிறு, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய மகிமை லட்சையே என்று சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்திலே ஏராளம் பேர்கள், அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நான் பேர் சொல்ல மாட்டேன், ஒரு வாலிபன் பைபிளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக ஜெபம் பண்ண ஒருவர் கேட்டார், என்னப்பா திடீர்னு நீ பிரசங்க ஆகிட்டோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் முடிக்கணும். இப்படி பைபிள் எடுத்துகிட்டு போனாக்கி எல்லாம் வருவாங்க, அதில் எந்த பிள்ளை அழகாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக அப்படி வரோம் அப்படின்னா. அடா பாவி, நிறைய பேர்கள் எதுக்காக ஊழியம் செய்கிறேன்னு அவங்ககிட்ட கேளுங்க, அப்போ அவங்க சொல்லுவாங்க. இது நடந்த சம்பவமாகும். இப்போ சமயத்தில் நான் பேப்பரில் பார்த்தேன், இங்கே நாகர்கோயிலில் வீடு வீடாக போய் கொட்டை அடித்து யாருமே விட்டு இது பண்ண ஒரு ஆசாமி மோசடி செய்தான் என்று. கிறிஸ்துநாமம் தூசிக்கப்படுவதற்காக சாத்தான் பல காரியங்களை செய்கிறாங்க. இயேசு பேரால் தான் அவங்க செய்கிறாங்க, சாசு பேரால் இல்லை. சாசும் இயேசு பேரை சொல்லிக்கொண்டு இந்த காரியங்களை செய்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போனால் அவன் குளிந்து போவான். அவனால எந்த மகிமையும் தேவனுக்கு கிடையாது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பூர்ணப்படுவதற்கு கண்டிப்பாக சபையாக இருக்க வேண்டும். 2 Corinthians 11:2-3 வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு பலவிதமான தப்பான உபதேசங்களும் மனித அபிப்பிராயங்களும் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டு